नमः। ओम श्री मात्रे नमः। 56th श्लोक। साधारणे परजये निटिलाक्षि साध्ये भागी शिवः भजतु नाम यतः समग्रम् वामाङ्घ्रिमात्रकलिते जननी त्वदीये का वा प्रसक्तिः अपि कालजये पुरारेः। ஸோ நிட்டிலாட்சி மத்தியே இப்போ வந்து நிட்டிலாட்சின்னு சொன்னால் நிட்டிலம்னு சொன்னால் ஃபோர்ஹெட் நெற்றி. ஓகே, நிட்டில அக்ஷி மத்தியே அப்போ நெற்றிக்கண் அக்ஷி இருக்கு இல்லையா, நெற்றிக்கண் உடைய சாத்தியன்னா சாதிக்கக்கூடிய சிவன் செய்த காரியம். சிவன் ஒரு காரியத்தை சாதித்தார். என்ன காரியம்? சாதாரணே ஸ்மரஜயே, அதை ஸ்மரணை ஜெயிச்சார். ஸ்மரன் யார்? மன்மதனை அப்படியே எரிச்சு விட்டார். இது ஒரு சாதாரண அவர் சாதித்த ஒரு காரியம். இது சாதாரணமான ஒரு காரியம், ஸ்மரணை ஜெயித்தது என்பது. ஸோ சமக்ரம் யசக, அதோட மொத்த புகழையும் பாகி சிவக பஜது நாம. ஓகே, சிவனே அதை கொண்டாடிக்கிட்டோம். நான் ஸ்மரணை நான் எரித்தேன் அப்படிங்கிற ஒரு புகழை, மொத்த புகழையும் சிவக பாகி பஜது, அவரே அந்த மொத்த பங்கையும் பாகத்தையும் அவரே கொண்டாடட்டும். நாமங்கிறதுக்கு மீனிங் கிடையாது, பஜத்து நாம கொண்டாடட்டும். ஏன்னா அர்த்தநாரியவர். ஸோ இடது பக்கத்தில் பார்த்தா பார்வதி இருக்கா, ஆனால் பார்வதிக்கு பங்கே இல்லை. ஸ்மரணை எரித்தவர் சிவன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ மொத்த பங்கு அவர் புகழ் அவர் எடுத்துக்கிறார். அந்த புகழ் அவரே கொண்டாடட்டும் சொல்கிறார் இங்கே நீலகண்ட தீட்சிதர். வாமாங்கிரி, அதை ஜனனி தொதியே வாமாங்கிரி மாத்திர கலிதே. ஆனால் உன்னுடையது, அவரோட லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நீ இருக்க, அதனால உன்னுடைய பக்கத்தினால இடது காலால் உதைச்சார் யாரை? யமனை. ஸோ யமனை அப்படி உதைக்கும் போது இடது காலை மட்டும்தான் யூஸ் பண்ணார். அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பெருமை யாருக்கு? தேவிக்கு தான் வரணும். ஸோ தொதியே வாமாங்கிரி மாத்திர கலிதே, அந்த இடது காலால் மட்டுமே செய்யப்பட்ட காலஜயே புராரேகே, அந்த சிவன் காலஜெயம், காலனை ஜெயித்தார். காலனார் யமன். ஸோ யமனை ஜெயித்ததில் காவா பிரசக்தி அப்பி, அவருக்கு என்ன கனெக்ஷன்? பிரசக்தினா அட்டாச்மெண்ட்டு, கனெக்ஷனு, அசோசியேஷன் எல்லாம் அர்த்தம். பிரசக்தி, ஈடுபாடு. ஸோ இதில் லெஃப்ட் காலால் உதச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னுடைய கால், அது உன்னுடைய பக்கம் அவரோடது. அதனால அதை ஜெயித்ததில் அவருக்கு என்ன பங்குன்னு கேட்குறாரு. साधारणे स्मरजये निटिलाक्षि साध्ये भागी शिवः भजतु नाम यशः समग्रम् वामाङ्घ्रिमात्रकलिते जननी त्वदीये का वा प्रसक्तिः अपि कालजये पुरारेः। स्यात्पो बलं यदि मनः मम विश्वमातः त्वत्पादयोः मृदुलयोः तव पादुका अस्तु स्यात् कर्कशं यदि करग्रहणे पुरारेः अश्मादिरोपणविधौ भवतु उपयोगः। ஓகே, ஸோ எதி மம மனகா, என்னுடைய மனசாகப்பட்டது, ஹே விஸ்வமாதான்னு கூப்பிட்றார். என் அம்மா, உலகத்துக்கே அம்மாவாக இருக்கக்கூடியவளே, எதி மம மனக ஷாத் கோமலம், என்னோட மனசு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், தத் பாதையோகோ மிருதுலையோகோ தவ பாதுகா அஸ்து, என்னுடைய மிருதுவான பாதங்களில், தத்துனா என்னது? அந்த மிருதுவான என்னுடைய மிருதுலையோகோ, அந்த மனசில் உங்களுடைய பாதம் இரண்டும் பாதுகா அஸ்து, அது என்னுடைய மனசு அதுக்கு பாதுகையாக இருக்கட்டங்கிற. ஸோ என்னுடைய மனசு சாஃப்டான சப்பலாக இருக்கட்டங்கிறான். உன்னுடைய பாதம் ரொம்ப சாஃப்ட்டு, அதுக்கு ஒரு சாஃப்டான செருப்பு தான் தேவை. அந்த பாதுகை வந்து என்னுடைய மனசாக இருக்கட்டும். என்னுடைய மனசு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அதில் உன்னோட பாதத்தை வச்சுக்கோ அம்மா. ஆனால் எதி சியாத் கர்க்கஷம், ஒருவேளை என் மனசு ரொம்ப ஹார்டாக இருக்குது, கர்க்கஷம்னு வெரி ஹார்டு, ரொம்ப ஹார்டாக என்னோடய மனசு இருந்தா சொன்னால் அப்போவும் நீ யூஸ் பண்ணிக்கணும். உபயோகம் இருக்கணும், என்னுடைய மனசுக்கு ஒரு உபயோகம் இருக்கணும். என்னென்னா புராரேகே கரகிரகணே, அதாவது சிவனை நீ கைப்பிடித்த பொழுது, கரகிரகணம்னு மேரேஜ். ஸோ சிவன் கைப்பிடித்த பொழுது அந்த அஷ்ம அதிரோகண விதோ, ஏன்னா அம்மிக்கல்லில் ஏறணும், பாதத்தை வச்சு ஏறணும் இல்லையா, தேவியோட பாதத்தை பிடிச்சி சிவன் அம்மியில் ஏற்றணும். அப்போ அந்த பாதத்தில் அம்மிக்கல்லுங்கிறது என்னுடைய மனசாக இருக்கட்டும்ட்டான். அம்மிக்கல் மாதிரி ஹார்டாக இருக்கிறதுனால என்னுடைய மனசு அந்த அம்மிக்கல்லாக இருக்கட்டும். அஷ்ம அதிரோகண விதௌ, அந்த அம்மிக்கல்லை ஏற்ற அந்த முறையில், அந்த கல்யாண சமயத்தில் என்னுடைய மனசு உன்னுடைய அம்மிக்கல்லாக அந்த இருக்கட்டும்னு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா மேம், எனக்கு
ராதேகிருஷ்ணா, சொல்லுங்க. எனக்கு அஸ்மா அதிரோபண விதவுன்னு இருக்கு. ஆரோப்பணம் அந்த மாதிரி அதிரோப்பண விதவ். அதிரோகணம் அதிரோப்பணம் ஒன்றும் தப்பில்லை. அதிரோப்பணம் சொன்னா சிவனால் ஏற்றப்படும் பொழுதுன்னு வரும். அதிரோகணம்னு தானே ஏறணும் வரும். அவ்வளவுதான். அது மாதிரிதான். ஓகே ஓகே. கோமலம் யதி மனஹ மம விஸ்வமாதஹ தத்பாதயோஹ மிருதுலயோஹ தவ பாதுகா அஸ்து ஸ்யாத் கர்கஷம் யதி கரக்ரஹணே புராரேஹே அஸ்ம அதிரோபண விதௌ பவது உபயோகः பிரஸ்னிக்த முக்த ருச்சி பாததலே பவத்யாஹ லக்னம் திருடம் யதிஹ மே ஹிருதய அரவிந்தம் ஏஷ ஏவ ச அக்ரபுவன த்விஷதி பதித்வ சாம்ராஜ்ய சூச்சனகரி தவ பத்மரேகா. பிரஸ்னிக்த முக்த, அது ரொம்ப சாஃப்ட். ஸ்னிக்தான வழவழப்பான அர்த்தம், ரொம்ப சாஃப்டான. முக்தான மோகனமான. ருச்சி பாதத்தலே, அழகான கலர். ருச்சின கலர். ஸோ அழகாக அந்த தாமரப்பூ கலரில் இருக்கக்கூடிய உன்னுடைய பாதத்தளம், அடியில் உள்ள பாதமாகப்பட்டது பகவத்யாக உன்னுடைய அந்த சாஃப்டான பாதங்கள். எதி மே ஹிருதய அரவிந்தம் திருடம் லக்னம். ஸோ என்னுடைய பாத தாமரை, இது ஹிருதய தாமரை, மே ஹிருதய அரவிந்தம், என்னுடைய அந்த ஹிருதயத்தில் இருக்கிற தாமரையில் திருடம் லக்னம். ஸோ தேவியோட பாதை என்னோட ஹிருதயத்தில் வந்து ஒட்டிண்டாச்சு, திருடமாக ஒட்டிடுது. லக்னம் ஈடுபட்டு விட்டது. ஸோ என்னுடைய ஹிருதயத்தினுடைய பாதம் அமர்ந்து விட்டது என்றால் ச அக்ரபுவன த்விஷதி பதித்வ, அதாவது உலகங்கள் எத்தனை இருக்குன்னு சொன்னால் அக்ர த்விஷதி 200 தாண்டின்னு அர்த்தம். அக்ரன மேல் ப்ளஸ். ஸோ த்விஷதி அக்ர தீஷதி அப்படின்னு சொன்னால் 200, தீஷதி 200 ப்ளஸ். அப்போ சைவ ஆகமங்களை என்ன சொல்கிறதுன்னா டோட்டல் உலகங்களை 224 வேர்ல்ட்ஸ்ன்னு சொல்கிறதான் சைவ ஆகமத்தில் அப்படி இருக்கான். அதனால இவர் என்ன சொல்கிறார், அந்த 224 உலகங்களும் ஏஷ ஏவ அந்த உன்னுடைய பாதத்தில் அடி பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த 224 லோகங்கள் எப்படி இருக்குன்னா தவ பத்மரேகா, தேவியோட பாதத்தில் ரேகைகள் இருக்குமா. ஸோ அந்த பத்மரேகையாக இருக்க, பத்மரேகை வந்து குறிக்கிறதான். என்னத்தை குறிக்கிறது? சூச்சனா கரி, சூச்சனை கொடுக்கறது. 224 பாதங்களை உன்னுடைய பத்மரேகைகள் காட்டுறது. ஸோ அப்படிப்பட்ட லோகங்கள் சாம்ராஜ்ய பதித்வ, அந்த சாம்ராஜ்யத்துக்கு 224 வேர்ல்ட்ஸுக்குமே நான் சாம்ராஜ்யமாக நான் சாம்ராஜ்ஞி அப்படி சொல்கிறது. அந்த பத்மரேகைகள் அப்படி சொல்கிறது. நானாக்கு ராணி 224 லோகங்களும். ஸோ ஏஷ ஏவ, அப்போ என்னாச்சு, இந்த 224 லோகங்களும் இப்போ இவரோட நீலகண்ட தீட்சிதரோட ஹிருதயத்தில் வந்து உட்காந்துடுறது. ஏன்னா பத்மரேகை அவரோட பாதமே அங்கே இருக்குது. ஸோ அப்போ 224 லோகங்களுக்கும் அவளே சாம்ராஜ்யா இருக்கும்போது அது என்னோடுக்குள்ளே வந்துடுது. எல்லா உலகங்களும் எனக்குள்ளே வந்துடுறதேம்மா அப்படிங்கிற. ஸோ இவரே சம்ராஜ்ஞி மாதிரி ஆயிடுறார். ஏன்னா தேவியே உள்ளே வந்துட்டா, பாதத்தோடு வந்துட்டா, பத்மரேகைகளோடு வந்துட்டா. ஸோ அப்படி ஒரு பெருமை உண்டு இல்லையா, நீ வந்துட்டியானான்னு சொல்கிறாங்க. பிரஸ்னிக்த முக்த ருச்சிர பாததலே பவத்யாஹ லக்னம் திருடம் யதிஹ மே ஹிருதய அரவிந்தம் ஏஷ ஏவ ச அக்ரபுவன த்விஷதி பதித்வ சாம்ராஜ்ய சூச்சனகரி தவ பத்மரேகா. அந்த திருடம் லக்னங்கிறத இங்கேயும் சேர்த்துக்கணும். அந்த லக்னம் திருடம்னா அந்த 224 வேர்ல்டும் என்னோடக்குள்ளே ஒட்டின்னு கொடுத்து அந்த 2 இடத்தையும் அங்கே அப்ளை பண்ணணும். ஓகே. அப்ராக்ருதம் மிருதுலதாம் அவிசிந்த்ய கிஞ்சித் ஆலம்பித அசி பதயோஹ சுத்ருடம் மயாயத் தன்மே பவார்ணவ நிமஜ்ஜன காதரஸ்ய மாதஹ க்ஷமஸ்வ மதுரேஸ்வரி பாலகிருத்யம். அப்ராக்கிருதி மிருதுலதாம், அதாவது நார்மலாக உள்ள பாதங்கள் கிடையாது. தேவியோட பாதம் அப்ராக்கிருதமானது, திவ்யமானது. ஸோ அப்படி நார்மல் பாதம் கிடையாது. தேவியோட பாதம் அவ்வளோ சாஃப்ட். மிருதுலதாம், சொல்ல முடியாத ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கக்கூடியது, மிருதுலமாக இருக்கக்கூடியது உன்னுடைய பாதங்கள். விசிந்தியா கிஞ்சித் அவிசித்தியா, கொஞ்சம் கூட யோசிக்கலை. தேவியோட பாதம் ரொம்ப சாஃப்ட்டுங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படி யோசிக்காமல் விசிந்தியா சூத்ருடம் மயா, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிடுறது. இப்போது சில பேரோட கை ஷேக்கன் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சா இவளுக்கு கையை சவந்து போயிடும் வலிக்கும். அதை மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, பவார்ணவ நிமஜ்ஜன காத்தரசியா, நான் எப்படிப்பட்டவன், இந்த சம்சார சாகரத்தை மூழ்கி போயிடுவேனோ அப்படின்னு பயந்து போய்
நிமஜ்ஜனம் மூழ்கிறது. அப்படி காத்தரசிய பயந்து போன நான் என்ன பண்ணேன், ஏதாவது கொழுகும்பு கிடைக்காதா தோணும். தண்ணிக்குள்ளே முழுகும் போது எதையாவது பிடிச்சிக்க மாட்டோமான்னு தோணும் இல்லையா. அப்போ இவர் என்ன பண்ணார், சம்சார சாகரத்தை நான் முழுகிடுவேன்னு பயத்தில் சூத்ரிடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப பயங்கரமாக இருத்தி பிடிச்சிவிட்டேன். பதயோகோ ஆலம்பிதா அசி, உன்னுடைய கால்கள் என்னால் பிடிக்கப்பட்டதாக உள்ளது அப்படிங்கிறார். ஸோ நான் பிடிச்சிட்டேன், உன் காலை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டேன், ஏன்னா அது ரொம்ப சாஃப்ட்டு. அப்படி நான் தன்மே மாதக, அப்படிப்பட்ட என்னது பிடி, ரொம்ப ஸ்ட்ராங்கான பிடி. அம்மா மாதக, அம்மா க்ஷமஸ்வ, மன்னிச்சுக்கோ, ஏன்னா அது எப்படி வலிக்கும் உன்னோட கால். அதனால் மதுரேஸ்வரி பாலகிருத்தியம், நான் குழந்தை, எனக்கு தெரியல, நான் குழந்தை போல நான் இது தெரியாத அறியாத புத்தினால உன்னோட காலை அவ்வளோ இறுக்கி பிடிச்சிட்டேன், உன் கால் ரொம்ப வலிச்சிருக்கும், என்னை மன்னிச்சுக்கோம்மா மதுரேஸ்வரி, மதுரமான தேவியே. அப்ராக்ருதம் மிருதுலதாம் அவிசிந்த்ய கிஞ்சித் ஆலம்பிதா அசி பதயோஹோ சுத்ருடம் மயா யத் தன்மே பவார்ணவ நிமஜ்ஜனகாதரஸ்ய மாதः க்ஷமஸ்வ மதுரேஸ்வரி பாலகிருத்யம். யத்ர அனமன் பசுபதிः பிரணய அபராதே மந்தம் கில ஸ்பிருஷதி சந்திரகலா அஞ்சலேன புஷ்பார்ச்சனே அபி மிருதிதம் பதயோஹோ யுகம் தத் மாதஸ்துதந்தினா கதம் பருஷா கிரோமே. பிரணய அபராதே, பிரணய ஊடல். ஸோ அந்த அன்பினால் ஏற்படக்கூடிய சண்டை, அந்த பிரணய அபராதம் வந்துடுத்து, ஊடல் வந்துடுது. எத்திர ஆனமன் பசுபதிக்கு, அப்புறம் பகவான் காலில் வந்து விழுந்துடுறார். சிவன் வந்து பார்வதியோட காலில் வந்து ஆனமன் நமதி வணங்குகிறார், காலில் விழுந்து வணங்குறார் பசுபதி ஆகப்பட்ட சிவன். மந்தம் கீழே ஸ்பிருஷதி சந்திரகலா அஞ்சலேன, அஞ்சலம்னா எட்ஜுன்னு அர்த்தம். நார்மலாக அஞ்சலம்னா முந்தானேன்னு சொல்லுவோம். முந்தானேங்கிறது என்னது, சாரியோட முடிவு தானே, அந்த எட்ஜு தானே, சாரியோட எட்ஜு தானே, அதனால இங்கே அஞ்சலம்னா எட்ஜு. அப்போ சந்திரகலா, அவருடைய தலையில் இருக்கக்கூடிய சந்திர பிறையோட எட்ஜு என்ன ஆகிடுறது, மந்தம் கில ஸ்பிருஷதி, உன்னுடைய பாதத்தை தொடருது. லைட்டாக அவர் வணங்குறார், காலை விழுந்து வணங்கும் போது அவருடைய சந்திரனோட பிறை வந்து அது லேசாக உன்னுடைய காலை தொடருது, ஸ்பிருஷதி. புஷ்பார்ச்சனே அப்படி மிருதித்தம் பதையோஹோ. ஸோ உன்னுடைய காலில் புஷ்பார்ச்சனை பண்ணுறான் ஒரு பக்தர். அப்படி புஷ்பார்ச்சனையை அப்படி பண்ணும்போது கூட யுகம் தத்து மிருதித்தம்னு என்னது, அது அப்படியே பீடிக்கப்படுகிறது, மர்தனமாக்கி விடுறது. அதாவது உன்னுடைய கால்லாம் வலிக்கிறது. புஷ்ப அர்ச்சனையை கூட நிறைய புஷ்பத்தை கால் மேலே போட்டால் அந்த பீடையை கூட உன்னால் கால் தாங்க முடியாது, அவ்வளோ சாஃப்ட் அது. யுகம் தத்துனா 2 பாதங்களும். பரிஷாகிரோமே, என்னுடைய வார்த்தைகள் பயங்கரமான கொடிய வார்த்தைகளாக இருக்குது. பரிஷம்னா கொடிய ஹார்ட் வேர்ட்ஸ். என்ன சொல்கிறாரு, நீ தான் என்னை காப்பாற்றணும், ஒன்றை விட்டால் எனக்கு இது கிடையாது, நீ தான் பண்ணி ஆகணும், அப்படிலாம் ஆர்டர் போடுறாரு இல்லையா அவளை பார்த்து. அப்போ அந்த மாதிரி நான் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக உங்கள்கிட்ட சண்டை போடுற மாதிரி நான் பேசுகிறேன். பரிஷாகிரோமே மாதக, அம்மா ந கதம் துதந்தி, உனக்கு அது பீடை கொடுக்கலையே, அது எப்படி நீ கேட்டுருக்கே சாஃப்டாக உட்காண்டு. ஸோ நான் ரொம்ப ஹார்டாக பேசுகிறது உன்னோட பாதங்களையும் உன்னோட பாதத்தை பற்றிலாம் கூட நொந்து போயின்னு இருக்கேன் நான். அதனால் நீ வந்து என்னை காப்பாற்றுன்னு எல்லாம் சொல்லின்னு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய காலை ஏன் அது ந துதந்தி பீடிக்கவில்லை அப்படின்னு சொன்னானது. இதெல்லாம் இப்போ என்னோட வாசனத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயம்மான்ட்டு சொல்கிறீங்க. यत्र अनमन् पशुपतिः प्रणय अपराधे मन्दं किल स्पृशति चन्द्रकला अञ्चलेन पुष्पार्चने अपि मृदितं पदयोगो युगं तत् मातस्तुदन्ति न कथं परुषा गिरो मे. अव्याज सुन्दरम् अनुत्तरम् अप्रमेयम् अप्राकृतिं परममङ्गलम् अङ्घ्रिपद्मं सन्दर्शयेत् अपि सकृत् भवति दयार्द्रा द्रष्टास्मि केन तद् अहं तु विलोचनेन. அவ்யாஜ சுந்தரம், காரணமே இல்லாமல் அவ்வளோ அழகு. ஸோ அப்படி அவ்யாஜ, இதனால தான் இவ்வளோ அழகாக இருக்கா, அதனால தான் இவ்வளோ அழகாக இருக்கா, எந்த காரணமும் காட்ட முடியாது. ஸோ அப்படி ஒரு சுந்தரமாக அழகான உத்தரம், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இந்த பாதத்துக்கு மேலே ஒரு அழகானது எதுன்னு சொன்னால் எதுவுமே இல்லை. அப்பிரமேயம், எல்லையற்றது. ஸோ எந்த எல்லையிலையும் வர முடியாது. அந்த அப்பேற்பட்ட உன்னுடைய அப்ராக்கிருதமான திவ்யமான நார்மலாக இயற்கையான அல்லாத பரமமங்களம் அங்கிரிபத்மம், மங்களமான உன்னுடைய அந்த 2 தாமரை பாதங்கள், அங்கிரிபத்மம் தாமரை பாதங்கள் சந்தர்ஷயே தப்பி, நீ எனக்கு அதை காட்டுறேன்.
தர்சனம் பண்ண வைக்கிறேன், இந்த பாதத்தை நீ எனக்கு காட்டுற. சந்தர்ஷயேத் அப்பி, அப்படி காட்டினாலும் தயார்திரா, எதனால காட்டுற நீ? எனக்கு வந்து தயை இருக்குது, எங்கிட்ட உனக்கு ரொம்ப தயை ஜாஸ்தியாகிடுது, ஆர்திரமாக கனிவு எங்கிட்ட ரொம்ப இருக்குது, அதனால நீ எனக்கு அதை காட்டுற, பாதத்தை பாருப்பா என்னோடய பாதத்தைன்னு காட்டுறேன். சக்ருத் பவதி, ஒரு முறை நீ அதை காட்டினா கூட திரஷ்டாஸ்மி கேன விலோச்சனேன ததகம் தூ, நான் எந்த கண்ணால் அதை பார்ப்பேங்கிற. உன்னுடைய பாதம் அப்ராக்கிருதமான பாதங்கள், அளவிட முடியாத பாதங்கள், எனக்கோ சாதாரண கண்ணு, நீ அதை ஒரு வாட்டி எனக்கு காட்டினா கூட எந்த கண்ணால் அதை நான் பார்ப்பேனம்மா. தது அகம் தூ கேன விலோச்சனேன திருஷ்டாஸ்மி, எந்த கண்ணால் நான் பார்ப்பேன். இப்போ அர்ஜுனனுக்கு திவ்ய சற்று கொடுத்தாரு, அப்படியே இந்த விராட தர்ஷனம் காட்டுறோச்சே பகவான் என்ன பண்ணுறாரு, உனக்கு நான் திவ்யம் சற்று தரேன், அதை வச்சு நீ என்னோட விராட தர்ஷனம் பாருனாரு. இப்போ நானும் சாதாரண கண்ணு, உன்னுடைய அந்த பாதத்தை நான் எப்படி பார்ப்பேனம்மான்ற. அவ்யாஜ சுந்தரம் அனுத்தரம் அப்ரமேயம் அப்ராக்ருதம் பரமமங்களம் அங்கிரி பத்மம் சந்தர்ஷயேத் அபி சக்ருத் பவதி தயார்த்ரா द्रष्टास्मि केन तद् अहं तु विलोचनेन दिव्यादृशः अपि दिविषद्ग्रहण उचितानि वस्तूनि कामम् अवधारयितुं क्षमन्ते त्वन्मात्रवेद्य विभवे तव रूपदेये त्वद्भाव एव शरणं परिशेषितः नः. இப்போ தேவர்களை சொல்கிறார். இப்போ அடுத்தது திவிஷத்து, திவிஷத்துனா தேவலோகத்தில் அமர்ந்திருப்பவர்கள், சத்துன சிட்டு. ஸோ தேவலோகத்தில் தேவலோகத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர் யார்? தேவர்கள். ஸோ தேவர்கள் திவ்யாதிருஷக அப்படி, எங்களை விட அவளுக்கு கண்ணு திவ்யமான கண்ணு. ஸோ அப்படி அவர்களுக்கு அந்த தேவர்களுக்குள்ள கண்கள் திவ்யமான திருஷம், நம்மளால் பார்க்க முடியாது கூட அவள் பார்ப்பாள். ஸோ கிரகண உச்சிதானி வஸ்தூனி, அவர்களால் சில வஸ்துக்கள் எல்லாம் கிரகிக்க முடியும், எங்களால் பார்க்க முடியாது. இப்போ தேவலோகத்தில் இப்போ நம்ம கைலாஷுக்கு போனோம்னா அங்கே தேவலோகம் சொல்கிறோம், தேவர்கள்லாம் அங்கே இருப்பா, நம்ம கண்ணுக்கு தெரியறாளா தெரியல, ஆனால் அவள் நம்மளை பார்க்க முடியும். ஸோ அப்படியே அவர்களால் பார்க்க முடிய உச்சிதமான வஸ்துக்கள் இருக்குது. காமம் அவதாரயித்தும் க்ஷமந்தேன தே ஆர் ஃபிட், அவளுக்கு அந்த க்ஷமம் இருக்குது, ஃபிட்னஸ் இருக்குது. எதுக்கு? காமம் அவதாரயித்தும்னா புரிஞ்சுக்கொள்வது, அறிஞ்சுக்கொள்வது. ஸோ அவளால் சில வஸ்துக்களை எங்களால் பார்க்க முடியாத வஸ்துக்களை அவளால் திவ்ய சற்றுவால் அவளை பார்க்க முடியும். ஆனாலும் தொன்மாத்திர வேத்திய விபவே, ஒன்னால் மட்டும்தான் உன்னுடைய பாதங்கள் பார்க்கப்படும், தேவர்களால் கூட பார்க்க முடியாது. மாத்திரா ஒன்னாலே மட்டுமே. வேத்தியா அறியக்கூடிய வைபவம் உடைய உன்னுடைய உருவமோ அல்லது தவ ரூபதேயே உன்னுடைய ரூபமோ, அந்த உன்னுடைய ஃபார்ம் எல்லாம் அறியறதுக்கு தொத்பாவையேவ சரணம் பரிசேஷிதக நக, பாவன பக்தின்னு ஒரு அர்த்தம். ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பக்தி மட்டும்தான் நாங்கள் சரணம் அப்படின்னு, அந்த பக்தியை ஒன்றை கொண்டே ஒன்றை நாங்கள் சரணாகதி பண்ண முடியும், அதுதான் எங்களிடம் பாக்கி இருக்குது. பரிசேஷிதக நக, அது ஒன்று தான் எங்ககிட்ட இருக்குது. கண்ணெல்லாம் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒன்றை பார்க்கறதுக்குள்ள கண்ணோ இதோ ஒன்றும் கிடையாது எங்கள்கிட்ட. ஆனால் எங்கள்கிட்ட பக்தி மட்டும் இருக்குது, அது மிச்சமாக எங்கள்கிட்டே இருக்குது. சரணம், அதுவே சரணமாக கொண்டிருக்கிறோம். दिव्यादृशः अपि दिविषद्ग्रहण उचितानि वस्तूनि कामम् अवधारयितुं क्षमन्ते त्वन्मात्रवेद्य विभवे तव रूपदेये त्वद्भाव एव शरणं परिशेषितः नः. நான் போலாமா? ஒன்று போங்க. अस्मिन् महति अनवदौ किल कालचक्रे धन्याः तु ये कतिपये शुकयोगी मुख्याः लीनाः त्वद् अङ्घ्रियुगले परिशुद्ध सत्वान् சத்வாஹா எனக்கு சத்வான் இருக்கு ராதிகிருஷ்ணா. தான் ஆத்மனः தவ நகான் அவதாரயாமஹ. சத்வானாலும் தப்பு இல்லை, சத்வாகானாலும் ஓகே, சத்வானாலும் ஓகே தான். ஓகே. அஸ்மின் மகதி அனவதௌ கில காலச்சக்கரம். காலச்சக்கரம் வந்து தரிசனோ எல்லை இல்லையா, எண்டே கிடையாது. அவதினா எல்லை, ஒரு எல்லை கிடையாது, அப்படி சுழண்டுண்டே இருக்கும், அதுக்கு முடிவில்லாத காலச்சக்கரம். அப்போ இப்படிப்பட்ட அந்த மகத்தான இந்த காலச்சக்கரத்தில் கதிப்பையே சுகயோகி முக்கியாக, சில பேர், ஏதோ கொஞ்சம் பேர், சுகர் முதலிய யோகிகள், அப்படி முக்கியமான யோகிகள் சில பேர் மட்டும், சுகர் போன்றவர்கள், தன்யாகாது, இந்த காலச்சக்கரத்தில் அவர்கள் மட்டும் தன்யராக உள்ளனர். ஏன்னா
பரிசுத்த சத்வாக, அதாவது சுத்தமான சத்துவகுணத்தோடு கூடியவர்களாக அவர்கள் லீனாகா தொத அங்கிரியுகளே, உன்னுடைய பாதத்தையே மனசில் தாங்கி உன்னோட 2 பாதத்திலேயே லயமாகி கிடைக்கிறார்கள். அப்படி ஒரு தியானம், ஒரு பக்தி அவளுக்கு இருக்குது. அது ஏதோ சில பேர் தான், இந்த எல்லையில்லாத காலச்சக்கரத்தில் கொஞ்சம் பேர் தான் அந்த அளவுக்கு தன்யர்களாக இருக்கிறார்கள். தான் அவர்களை தவ ஆத்மனக நகானவதாரயாமக, எங்களுக்கு அது எப்படி தெரியறதுன்னு சொன்னால், அவர்களை நாங்கள் எப்படி அறிகிறோம்னு சொன்னால், உன்னுடைய கால் நகங்களாக அவள் வந்து லீனமாயிட்டா, லயமாயிட்டா. அவள் லயமாகி எங்கே உட்காண்டிருக்கா, தேவியோட உடம்புல எங்கே உட்காண்டிருக்கான்னு பார்த்தா கால் உள்ள நகங்களாக அந்த யோகிகள் வீற்றிருக்கிறார்கள். ஸோ உன்னுடைய ஆத்மநகன உன்னுடைய உடலில், உன்னுடைய ஆத்மாங்கிறது உடல்ங்கிற அர்த்தம் இல்லையா, உன்னுடைய உடலில் நகங்களாக அவர்களை நாங்கள் அவதாரயாமக புரிந்து கொள்கிறோம். ஸோ தேவி அப்படியே காலில் இருந்து ஒளி வீசின்னு இருக்கலாம். நார்மலாக அந்த சந்திர ஒளின்னு சொல்லுவோம், இங்கே யோகிகளோட ஒளியாக கால் நகங்கள் விளங்குகின்றன. அஸ்மின் மஹதி அனவதோ கில கால சக்ரே தன்யாஹ தூயே கதிபயே சுகயோகி முக்யாஹ லீனாஹ த்வத் அங்கிரியுகளே பரிசுத்த சத்வான் தான் ஆத்மனஹ தவ நகான் அவதாரயாமஹ. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. த்வயா அஸௌ ஆன்ருண்யம் அம்ப தவ லப்துமனா மிருகாங்காஹ ஸ்வாத்மானமேவ நியதம் பகுதா விபஜ்ய त्वत्पादयोः विनिदेत नकर अपदेशात् नकर अपदेशात् निददे विनिददे नकर अपदेशात्. ஓகே, ஆசைஷவாத், அதாவது சின்ன குழந்தையா இருக்கிறதுலேருந்து மமதான்னு சொன்னானது என்னோடதுன்னு சொல்கிறோமே, அதான் மமகாரம். ஸோ என்னோடதுன்னு சொல்லிட்டு கலிதக துவயா அசௌ மிருகாங்கன்னு சொன்னானது மானை தனது ஒரு அங்கமாக கொண்டவன், ஒரு மானோட களங்கம் மாதிரி தெரியறது இல்லையா சந்திரனில். ஸோ அப்படிப்பட்ட மானை களங்கமாக கூடிய சந்திரனை அசௌ, அந்த சந்திரனை சைஷவாத் சின்ன குழந்தையிலேருந்தே தலையில் தூக்கி வச்சுட்டுருக்கை நீன்றார். அப்போ என்ன அர்த்தம், இங்கே பிறைச்சந்திரனை வச்சுட்டுருக்கா, அவ்வளோதான் அர்த்தம். அங்கே தேவி வந்து தலையில் பிறைச்சந்திரனை சூடிக்கொண்டிருக்கிறாள். ஆன்ருண்யம் அம்ப தவ லப்துமனா, அவன் என்ன பண்ணுறான் சந்திரன், ஆஹா நம்மளை இந்த வயதிலே சின்னதுலேருந்தே தலையில் வச்சுட்டுருக்கான் இந்த தேவி, அதனால நம்ம கடன்காரன் ஆகிடுறோம். ஆன்ருண்யம் சொன்னால் ரிணம். ஸோ அந்த கடனை அடைப்பதற்காக அம்ப தவ ரிணம். ஸோ உன்னுடைய அந்த கடனை அடைக்கிறதுக்கு லப்துமனா, அதை மனசில் கொள்கிறான், மனசில் நினச்சிக்கிறான், ஓ இந்த தேவியோட இந்த ஒரு செயலுக்கு நம்ம கடனை அடைக்கணும். அதனால் சுவாத்மானமேவ, தன்னையே நியதம் பகுதா விபஜ்ய, நியதம்னு நியமப்படி அவன் என்ன பண்ணுறான், தன்னையே 10ஆக பிரிச்சுன்னு விடுறான். விபஜ்ய பகுதான பலவாறாக பிரித்து, தொற்பாதையோகோ நிததே, உன்னுடைய பாதத்தில் தன்னை வைத்து கொள்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம், தேவியோட 10 பாத நகங்களும் 10 சந்திர ஒளியாக பிரகாசிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த சந்திரன், தலையில் இருக்கிற சந்திரன் தன்னுடைய கடனை அடைப்பதற்காக உன்னுடைய பாதங்களில் தன்னையே 10ஆக பிரித்து வைத்துக்கொள்கிறான். நகர அபதேஷா, நகனாலும் ஒரே அர்த்தம் தான். ஸோ கால் நகம் என்ற ஒரு காரணத்தை வைத்து கொண்டு அதில் அமர்ந்து கொண்டு ஜொலிக்கிறான். அப்போ தேவியோட தலையில் இருக்கிற பிம்பமாகப்பட்டது 10ஆக காலில் ஒளிர்றது அப்படின்னு வச்சுக்கலாம். அதே கிருஷ்ணா. ஆசைஷவாத் மமதயா கலிதஹ த்வயா அஸௌ ஆன்ருண்யம் அம்ப தவ லப்துமனா மிருகாங்கஹ ஸ்வாத்மானமேவ நியதம் பகுதா விபஜ்ய त्वत्पादयोः विनिदते नकर अपदेशात् न अन्तः प्रवेशमयते किम् अपि श्रुतं मे नास्तिक्यवादशिलया प्रतिरुध्यमानम् तत्पादयामि अहम् इमां महतीम् अधस्तात् पाद उदकेन कियता परदेवतायाः किमपि श्रुतं मे, அதாவது வேதம், ஸ்ருதம்ங்கிறது இங்கே வேதம். ஸோ நான் வேதத்தை பற்றி எது கேட்டேனோ, நான் அந்த பிரவேசம் அயத்தே, இந்த வேதத்தை நான் கேட்குறேன், ஆனால் அது உள்ளுக்குள்ளே போக மாட்டேங்கிறது.
இந்த வேதம்னா அந்த பிரவேசம், உள்ளுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டேங்கிறது. நான் படிக்கிற வேதமெல்லாம் உள்ளுக்குள்ளே போய் நிற்க மாட்டேங்கிறது, எனக்கு மறந்து போகிறது, எனக்கு அந்த வேதம் உள்ளே நுழைய மாட்டேங்கிறது. ஏன் அப்படி நுழைய மாட்டேங்கிறது, ஏன் உள்ளே நிற்க மாட்டேங்கிறதுன்னு சொன்னால், நாஸ்திக்யவாத சிலையா பிரதிருத்தியமானம். நாஸ்திகவாதத்தை கேட்டு 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 நாலாபுறமும் நாஸ்திகவாதத்தை கேட்கறதுனால அது ஒரு பாறையாட்டம் உள்ளவே அடைச்சின்னு கிடக்கு. ஸோ ஷிலையா, ஷிலான பாறை. ஸோ ஷிலையா அந்த பாறையால் பிரதிருத்தியமானம், இது உள்ளே நிற்காமல் தடுக்கிறது இந்த பாறை. ஸோ அது தடுக்கிறதுனால உள்ள வேதம் எனக்கு உள்ளே போக மாட்டேங்கிறது. நாஸ்திகம்னாலே என்னது, வேதத்தை ஒத்துக்காதது தான் நாஸ்திகம். கடவுளை ஒத்துக்காதது கூட இல்லை, வேதத்தை ஒத்துக்காதது எதுவோ அதுவே நாஸ்திகம். ஸோ தொத் பாத உதகேன கியதா பரதேவதாயாக 4வது லைனில் இருக்கு. ஸோ எவ்வளவு பரதேவதைக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பரதேவதையாக அந்த தேவதைக்கு கியதா பாத உதகேன, அவளுடைய பாதத்தில் தண்ணீர் அபிஷேகம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிறைய பண்ணி 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 தற்பாதையாமி, அந்த பாறையை நான் கீழே உரிச்சு விட்டுடுவேன். எப்போவுமே மேலே நிறைய தண்ணி ஒழுகிற வச்சா பாறையெல்லாம் உருண்டு கீழே விழுந்துடும். அதை மாதிரி எல்லாமே தியானத்தில் பண்ண வேண்டியதான். இங்கே எல்லாம் உள்ளுக்குள்ளே தான் அடைச்சின்னு இருக்குது இந்த பாறை. அதனால நான் அந்த பாறையை விழ வைப்பேன். பாதையாமி அகம் இமாம் மகதீம் அதஸ்தாத், இந்த பெரிய பாறை இருக்கேன் நாஸ்திகவாதத்தை கேட்டிருக்கிற அந்த பாறையை அதஸ்தாத் பாதையாமி, கீழே உருட்டி தள்ளிவிடுவேன். அப்போ தான் எனக்கு வேதம் சொல்கிறது என்னதுன்னு, வேதத்தோட அர்த்தம் எல்லாம் எனக்கு விளங்கும்னு சொல்கிறேன். अन्तः प्रवेशमयते किमपि श्रुतं मे नास्तिक्यवादशिलया प्रतिरुध्यमानं तत्पातयामि अहम् इमां महतीम् अधस्तात् पाद उदकेन कियथा परदेवतायाः सन्नाहिभिः यमपटैः परिवार्यमाणे मयि अर्भके करुणया स्वयम् आपतन्त्याः आकर्णयेयम् अपि नाम विरामकाले मातः तव अङ्घ्रिमणिनूपुर शिञ्जितानि. ஸோ யமபட்டைஹி சன்னாகிபிஹி, யமபடர்கள் யமனோட கிங்கரர்கள்லாம் வந்துட்டா. சாகர நேரம் வரும்போது அவள் வந்துடுவான். ஸோ அந்த டைம் வரும்போது சன்னாகிபிஹி ரெடியாக இருக்க அழைச்சின்னு போகிறதுக்கு. ஸோ சன்னாகம்னா ரெடி. ஸோ அப்படி ரெடியாக அந்த யமகிங்கர்கள் வரும்போது பரிவாரியமான என்னை சூழ்ந்துடுறாவான். அப்படி யம கிங்கரெல்லாம் என்னை சூழும் பொழுது என்னோட டெத் பெட்டில் மயி அர்பகே கருணையா ஸ்வயம் ஆபதந்தியாக, நீ என்ன பண்ணுறாய், கருணையோடு கூட தானே வரை. மயி அர்பகே, நான் குழந்தை, அர்பகான சிறுவன் அர்த்தம். ஸோ சிறுவனான என்னிடம் உன்னுடைய கருணையால் நீ வரும்போது மாதக அம்மா 4வது லைன் தவ அங்கிரி மணிநூபுர, உன்னுடைய அங்கிரி பாதத்தில் மணிநூபுரம் இருக்குது. எது, கொலுசு, மணிகளால் செய்யப்பட்ட நல்ல கொலுசு இருக்குது. அது சிஞ்சிதம் பண்ணுறது. சிஞ்சிதானே இந்த கொலுசு ஜல் 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 ஜல்னா ஒளியோடு தேவி வரா. அப்படியே பகவான் தேவி அப்படி குழந்தையான என்னிடம் நீ வரும்பொழுது விராம காலே, விராமம்னா ரெஸ்ட்டு, அவ்வளோதான், ஒரே ரெஸ்ட்டு. என்னது, பெரிய தூக்கம், மரணம். அந்த மரண சமயத்திலே நாம் ஆகர்ணயாமி அபி ஆகர்ணயேயம் அபி, நான் அதை கேட்பேனோ, உன்னுடைய நூப்புற சத்தம் என் காதில் விழுமோ. ஏன்னா எல்லாம் பஞ்சு அடைச்சி போகும், கண்ணு தெரியாது, காது கேட்காது, யார் நிற்கிறா புரியாது, தொட்டா உணர்ச்சி இருக்காது, அப்படி எல்லா இந்திரியங்களும் பாழடைஞ்சு போயிடும். அந்த நேரத்தில் நீ வரும்போது உன்னுடைய அந்த நூப்புற சத்தம் என் காதில் விழுமான்னு கேட்குறேன். सन्नाहिभिः यमबडैः परिवार्यमाणे मयि अर्भके करुणया स्वयमापतन्त्याः आकर्णयेयमपि नाम विरामकाले मातः तव अङ्घ्रिमणिनूपुर शिञ्जितानि. ब्रह्म ईश केशव मुखैः बहुभिः कुमारैः पर्यायतः परिगृहीत विमुक्तदेशम् उत्सङ्गम् अम्ब तव दास्यसि मे कदा त्वं मातृप्रियं किल जडं सुतम् आमनन्ति. ஸோ பிரம்மா, ஈஷ சிவன், அப்புறம் கேசவ விஷ்ணு, முகைகி அவளை முன்னிட்டு கொண்டு பகுபிகி பல தேவர்கள் எல்லாருமே, குமாரைகின சனத்குமாரர் முதலிய 4 பேர். ஸோ எல்லாருமே பர்யாயதக முறையே வரிசையாக ஒருத்தருமா பரிகிரகீத விமுக்த தேசம்
விமுக்த தேசம் சொன்னால் முக்தி ஆகிற தேசம். தேவியோடு மணித்வீபம் தான் முக்தி இல்லையா? ஸோ அந்த முக்தி கொடுக்கக்கூடிய தேசமாகிற உத்சங்கம்னா மடி. ஸோ தேவியோட மடியில் போய் உட்காருதுன்னு எனது மணித்வீபத்துக்கு போகிறதுன்னு அர்த்தம். தேவியோட இருப்பிடத்துக்கு நம்ம போகிறது. ஸோ எல்லாருமே முறையே அதான் அந்த முக்தி ஆகிற மடியில் வந்து ஆசைப்படுறான். எல்லாருக்குமே ஷாவு உண்டு. ஒரு காலத்தில் எல்லோரும் தேவிகிட்ட போய் லயமான்ருக்கு பிரம்மா வந்து எல்லாருக்குமே ஒரு ஷாவுங்கிறது வரும். எல்லாருமே அந்த முக்தியை அடைவார்கள். பரிகிரகீத உன்னை பிடிச்சிக்கிறான். எங்கள் விமுக்தி தேசம் முக்தியை கொடுக்கக்கூடிய உன்னுடைய மடியில் வந்துடுறான். தவ தாசியசி மே கதாத்துவம், அப்படிப்பட்ட உன்னுடைய உற்சங்கம் உன்னுடைய மடியை எனக்கு எப்போம்மா தரப்போகிற? மாத்ருப்பிரியம் கில, அம்மாவுக்கு எப்போவுமே பிரியமானது யாருன்னு கேட்டால் ஜடம் சுதம் ஆமனந்தி. ஒரு ஜடமாக இருக்கிற குழந்தை மேலே எப்போவுமே அம்மாவுக்கு பிரியம் ஜாஸ்தி. ஆமனந்தி சொல்லப்படுகிறது. ஸோ அதாவது ஜடமான குழந்தைகிட்ட அம்மாவுக்கு பிரியம் ஜாஸ்தின்னு சொல்லப்படுறது. அப்போ இவாளுக்கெல்லாம் இவனுடைய மடியில் இடம் கொடுக்கும்போது நீ எப்போம்மா உன்னுடைய மடியை எனக்கு தரப்போகிறாய் அப்படின்னு கேட்குறேன். நானும் ஜடமாக இருக்கேன், எனக்கு தான் முதல் உரிமை இருக்கு உங்ககிட்டாக்கா, நீ எப்போ எனக்கு மடியை தராய்ன்னு கேட்குறேன். பிரம்ம ஈஷ கேசவ முகைஹி பகுபிஹி குமாரைஹி पर्यायतः परिगृहीत विमुक्तदेशम् उत्सङ्गम् अम्ब तव दास्यसि मे कदा त्वं मातृप्रियं किल जटं सुतमामनन्ति. राधे कृष्णा मैम. ऊरौ शिरः तव निवेश्य दया वितीर्ण संव्यान पल्लव समीर विनीत खेदम् अत्रैव जन्मनि विभोः परमोपदेशम् आकर्णयेयम् अपि किं मणिकर्णिकायाम्. தவ ஊரவு, அம்மா உன்னுடைய மடியில் உன்னுடைய தொடையில் இல்லையா, ஊருன்னு தொடை. ஸோ உன்னுடைய தொடையில் சிரகன்னா என்னுடைய தலை. ஸோ என்னுடைய தலையை வச்சு உன்னோட மடியில் படுத்துக்கணும்னு சொல்கிறார். இப்போ ஸோ மம சிரகன்னு எடுத்துக்கணுங்க. என்னுடைய தலையை நிவேஷ்யா அதை ஒன் மடி மீது வைத்து தயாவிதீர்ண சம்யான பல்லவ சமீர. அப்போது தயையோடு நீ வீசுவை. வித்தீர்ணம்னா நன்றாக விசிறது. வித்தீர்ணம் சிதறதுங்கிறது எதை வச்சுண்டு? சம்யானன்னு சொன்னா மேல் ஆடைக்கு சம்யானன்னு பேர். ஸோ தன்னுடைய மேல் ஆடையோடு பல்லவங்கிறது பல்லுன்றோம் இல்லையா, நம்மளோட முந்தானை. எப்போவுமே குழந்தை மடியில் கிடந்தா நம்ம விசிறிலன்னு இப்படி வீசுவோம் இல்லையா, அதை மாதிரி உன்னுடைய பல்லுவை வச்சு என்னை எப்போ வீச போகிறேன்னு கேட்குறார். சமீர காற்று உன்னுடைய மேலாடையினுடைய அந்த பல்லுவால் அந்த காற்றினால் வினீத கேதம். ஸோ உன்னோட மடியில் படுத்தினாச்சு, உன்னுடைய காற்று கிடைக்கிறது எனக்கு, அதனால என்னுடைய வருத்தம் தீர்ந்து போய்விடுறது. வினீத கேதம் என்னுடைய துன்பத்தை நீக்கி. அத்தையேவ ஜென்மனி, இதுதான் என்னோட கடைசி ஜென்மமாக இருக்கட்டுமே, இந்த ஜென்மத்திலேயே விபோகோ பரம் அபதேசம். அதாவது விபுங்கிறது இந்த இடத்துல காசிங்கிறது அர்த்தம் இல்லை வருதுனால இங்கே சிவன். விபோகோ பரம அபிதேசம். பரமசிவன் காசியில் என்ன பண்ணிட்டு இருக்கார்? பரம உபதேசம்ங்கிறது என்னது? ராமான்னு காதில் ஓதின்னு இருக்கார். சிவன் காசியில் மணிகர்ணிகா காட் அங்கே இருக்குது காசியில். ஸோ மணிகர்ணிகா காட்டில் சிவனாகப்பட்டவர் அப்படியே ராமான்ட்டு உபதேசம் சொல்லிட்டு இருக்கார் இல்லையா. அத்தையேவ ஜென்மனி, அதை இந்த ஜென்மத்திலேயே ஆகர்ணயேயம் அப்படி அதை நான் கேட்பேனோ. எனது மரணம் அந்த மணிகர்ணிகா காட்டில் போய் சிவநாமம் என்னோட காதில் விழுமா? இந்த ஜென்மமே எனக்கு முக்தியை அளிக்கக்கூடியதாக இருக்குமா என்று கேட்குறேன். ஊரௌ சிரஹ தவ நிவேஷ்ய தயா விதீர்ண சம்யான பல்லவ சமீர விநீத கேதம் அத்ரைவ ஜன்மனி விபோகோ பரம உபதேசம் ஆகர்ணயேயமபி கிம் மணிகர்ணிகாயாம். காஞ்சி குணக்ரதித காஞ்சன சேல திருஷ்ய சண்டாதகாம்சுக விப அபர பாகசோபி பரியங்க மண்டல பரிஷ்கரணம் புராரேஹே தியாயாமி தே விபுலம் அம்ப நிதம்ப பிம்பம். இது விபா பரபாகசோபின்னு அப்படியே படிச்சிருங்க. விபா பரபாகசோபி. ஓகே ஓகே. ஸோ காஞ்சி குணக்ரதித, காஞ்சி குணம், காஞ்சின்னு சொன்னா ஒட்டியானம்னு அர்த்தம் இருக்கேன். ஸோ காஞ்சி குணக்ரதித, அந்த ஒட்டியான கயிற்றில், குணன கயிறு, ஸோ அந்த ஒட்டியான கயிற்றில் கட்டிய, கிரதித கட்டிய, காஞ்சன சேல திருஷ்ய,
காஞ்சன சேலம், அதாவது அந்த ஒட்டியான கயிறு வந்து இவள் காஞ்சன பொண்ணு, அந்த நல்ல பலான்னு மஞ்சள் பட்டாடை கட்டின்னு இருக்கா தேவி. அதில் வந்து திருஷ்ய சண்டாதக அம்சுக, சண்டாதகம்னு சொன்னான்னா பாவாடைன்னு அர்த்தம். ஸோ தேவியோட பாவடை போட்டுருக்கா, அது நல்ல மஞ்சள் கலரில் பளபளான்னு இருக்குது. அதுக்கு மேலே ஒட்டியானத்தை கட்டி வச்சுட்டு இருக்கா. இந்த பாவாடைக்கு நல்ல ஒரு நாடா மாதிரி அதை ஒட்டியானத்தை போட்டுருக்கா. ஸோ அம்சுகாங்கிறது மேலே போட்டுக்கக்கூடிய அந்த மேல்பாகத்துடைய ஆடை, மேலாடை அம்சுகம். ஸோ அம்சுகம்னா சில சமயம் முந்தாடைன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த இடத்துல அம்சுகம்னா மேலாடை. ஸோ பாவாடை அதுக்கு மேலே போட்டிருக்கிற மேலாடை, அதான் அம்சுகம். விபா, அந்த ரெண்டு பாவாடையும் மேலாடையுமோட கூடிய அழகு, அந்த விபா, அந்த ஒளியால். பரபாக சோபின்னா மேல்புறம். ஸோ அந்த கீழே சண்டாதகம், மேலே பரபாகம், அந்த மேல்பாகத்தில் அந்த அம்சுகம், இப்படி அழகாக சோபையோடு தேவி இருக்கா. பரியங்க மண்டல பரிஷ்கரணம் புராரேகே. ஸோ பரியங்கன கட்டில், பகவானுடைய கட்டிலில் மண்டல பரிஷ்கரணம் சொன்னாலே சுத்தப்படுத்துதல்னு ஒரு அர்த்தம். பரிஷ்காரம் பண்ணுறதுன்னு புனிதப்படுத்துதல்னு ஒரு அர்த்தம் உண்டு, இல்லை அலங்காரம் பண்ணிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல சுத்தப்படுத்துதல். புராரேகே பரியங்க மண்டலம், பகவானுடைய அந்த சிவனுடைய கட்டிலை பரிஷ்கரணம், அதை சுத்தப்படுத்துறது. நிதம்ப பிம்பம் விபுலம், தேவியோட நிதம்பம் வந்து சாமுண்டிகா லட்சணத்தை பற்றி நல்ல பெரிய நிதம்பமாக இருக்கணும், பெரிய பெட்டக்ஸ், பெரிய இடுப்பு இருக்கணும். ஸோ அந்த பெரிய இடுப்பில் பாவாடை சுற்றிட்டு இருக்கான். அதனால என்ன ஆயிடுது, இவன் கட்டிலில் உட்கார வச்சு கட்டிலில் நிறைய இடத்த ஆக்குப்பை பண்ணிட்டுடுவான். அதனால விபுலம், பெரிதாக அந்த கட்டிலில் இருக்கும் பொழுது அம்மா அது வந்து க்ளீன் ஆகிடும். ஏன்னா அது கட்டிலில் க்ளீன் பண்ணிவிடுவான். இவன் பாவாடையாலேயே இந்த கட்டில் க்ளீன் ஆகிடுதுங்கிறார். ஸோ அப்படிப்பட்ட உன்னுடைய பெரிய நிதம்ப பிம்பத்தை, அந்த இடுப்பை தே தியாயாமி, ஸோ நான் அதை தியானிக்கிறேன். காஞ்சி குணக்ரதித காஞ்சன சேல திருஷ்ய சண்டாதக அம்சுக விபா பரபாக சோபி பரியங்க மண்டல பரிஷ்கரணம் புராரேஹே தியாயாமி தேவி புலம் அம்ப நிதம்ப பிம்பம். ராதே கிருஷ்ணா மேம். தேங்க்யூ மேம். ராதே கிருஷ்ணா மேம். गर्भे निवेश्य भुवनानि चतुर्दशापि संरक्षितुं कलितनिश्चितया भवत्या प्राकारमेव रचितं परितः अपि नूनम् ऊहे सुवर्णमयमे दुरपट्टबन्धम्. சதுர்தச அபிபுவனானி, 14 லோகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, சதுர்தச 14. ஸோ 14 லோகங்களையும் கர்ப்பே நிவேஷியா, தேவி தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வச்சுன்னுடுறா. பிரளய சமயத்தில் எல்லா லோகங்களும் தேவியோட வயிற்றில் போய்டுது. ஸோ கர்ப்பே நிவேஷியா, உன்னுடைய கர்ப்பத்தில் வயிற்றில் வைத்து கொண்டு சம்ரக்ஷித்தும், அப்போ ரட்சிக்கணும், அந்த வயிற்றில் இருக்கிற ஜீவன்களை எல்லாம் ரட்சிக்கணும். ஸோ கலித நிச்சிதையா பவத்தியா, நிச்சிதையா கலித, நிச்சயம் பண்ணி இதெல்லாம் ரட்சிச்சே ஆக வேண்டும் அப்படின்னு மைண்டை மேக்கப் பண்ணின உன்னுடைய பிராகாரமேவ ரச்சிதம். ஸோ சுற்றி ஒரு பிரகாரம் பண்ணிவிட்டா. ஏன்னா இந்த ஜந்துக்களுக்கு வெளியிலேருந்து எந்த ஆபத்து வரக்கூடாது, உள்ளே இருக்கிற ஜந்துக்களுக்கு சொல்லிட்டு ஒரு பிரகாரத்தை கட்டிடுறா இல்லையா. கோவிலை சுற்றிக்கு பிரகாரம் கட்டுற மாதிரி ஒரு பெரிய பிரகார சுவரை கட்டிவிடுறா. அது என்னதுன்னு பார்த்தா பரித்தக அப்படி நூனம், சுற்றிலும் ஒரு பிரகாரத்தை நீ கட்டிடுற. கண்டிப்பாக ஊகே, அந்த பிரகாரம்தான் நான் ஊகிக்கிறேன். ஸ்வர்ணமய மேதுர பட்டபந்தம், பட்டபந்தம்னு கயறு, மேகலை அல்லது ஒட்டியானம். ஸோ தன்னோட வயத்தை சுற்றி ஒரு ஒட்டியானத்தை போட்டுருக்காளா, அந்த ஒட்டியானம் தான் அந்த இந்த ஜந்துக்களெல்லாம் காப்பாற்றுகிற ஒரு சுவராக, ஸ்வர்ணமயம் மேதுரம், அது ஸ்வர்ணமயமான சுவராக. ஏன்னா மேகலை வந்து ஒட்டியானம் எப்போவுமே ஸ்வர்ணத்தால் பண்ணப்பட்டிருக்கு. மேதுரன திக்குன்னு அர்த்தம். மேதுரன அழகான பல அர்த்தம் இருக்குது, இந்த இடத்துல மேதுரன திக்கு. ஸோ ஒரு திக்கான ஒரு ஷவரை இந்த மேகலைங்கிற ரூபத்தில் நீ அந்த வயத்தை சுற்றி கட்டினுட்டாய். ஏன்னா இந்த ஜந்துக்களை ரட்சிச்சு ஆகணும் அப்படிங்கிற நிச்சயத்தோடு கூடி. गर्भे निवेश्य भुवनानि चतुर्दशापि संरक्षितुं कलितनिश्चितया भवत्या प्राकारमेव रचितं परितः अपि नूनम् ऊहे सुवर्णमयमेदुरपट्टबन्धम्. मुक्ताश्च खलु अपि यदि त्रिपुरे भवत्याः
स्तन्य आशया स्तनतटं न परित्यजन्ति अस्माकम् उद्भटभवज्वरतापितानाम् आर्द्री भवन्तु वदनानि कुतः न हेतोः முக்தாகா. ஸோ பவத்தியாக திரிபுரே, உன்னுடைய திரிபுரம், தேவியோட ஊருக்கு வேறு திரிபுரம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ திரிபுரத்தில் உன்னுடைய ஊரில் முக்தர்கள் இருக்கா, எல்லா இடத்துலையும் முக்தர்கள் இருப்பா. அந்த முக்தாகா கலுவப்பி, அவர்கள் கூட எதி ஸ்தன்ய ஆசையா, தேவியோட பாலை குடிக்கணும், ஸ்தனத்தை குடிக்கணும்னு. தேவியோட ஸ்தனத்தை என்ன வரும்? ஞானப்பால் வரும். அது நம்மள சாதாரண பால் கிடையாது, தேவியோட ஸ்தனத்தில் வரக்கூடியது ஞானப்பால். அந்த ஞானத்தை அடைய வேண்டுங்கிற ஆசையால் ஸ்தனத்தடம் தான் பரித்தியஜந்தி, உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கிறதே இல்லை. உன்னுடைய மார்பகங்களில் எப்படி உட்காண்டிருக்காவான்னு பார்த்தா முக்தாஷ, திருப்பி அந்த முக்தர்கள் அங்கே முக்தாகன்னு அங்கே திருப்பி வரும். முக்துன முத்து மாலையாக. ஸோ தேவியோட முத்து மாலை வேறு எதுவும் இல்லை, அந்த முக்தர்களே தான் முத்து மாலையாக அவளுடைய ஸ்தனத்தடத்தில் பதிந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை விடுறதே இல்லை, முத்து மாலையாக உன்னுடைய மார்பகத்தில் நிலை கொண்டு இருக்கிறார்கள். அஸ்மாகம், எங்களை உத்பட பவஜ்வரதாபிதானம், பயங்கரமான, உத்பட்டானாலே பயங்கரமான, உயர்ந்த, இன்டென்ஸாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படிப்பட்ட பவஜ்வர, சம்சார ஜுவரம், எங்களுக்கெல்லாம் ஜுவரம் இருக்குது, சம்சார ஜுவரம். தாபிதானாம், தபிச்சுன்னு இருக்கக்கூடிய எங்களுக்கு, அஸ்மாக்கம் ஆர்தீபவன் தூ வதனானி. ஸோ உன்னுடைய அந்த முகமாகப்பட்டது ஆர்திரீபவன், ஆர்திரீபவன் தூ வதனானி, எங்களுடைய வாய், வதனம்னா இங்கே வாயின்னு அர்த்தம். எங்களுடைய வாய்க்கு அந்த ஸ்தனத்தில் இருக்கிற பால் எங்களுக்கு எப்போ கிடைக்குன்னு கேட்குறேன். ஸோ ஆர்திரீபவன், ஈரமாக, அந்த கனிவாக உன்னுடைய அந்த ஸ்தனத்தடத்துடைய அந்த பால் எங்களுக்கு, ஏன்னா நாங்கள் பவஜ்வரத்தில் தப்பிச்சுருக்கோம், எங்களுக்கு ஈரமோன்னு இப்போ நினைக்கணும் எங்களுக்கு வாயா. ஸோ குதோ நு ஹேத்தோஹோ, எந்த காரணத்தினால் எனக்கு அந்த பால் இதுவரை கிடைக்கலை, குதோன ஹேத்தோஹோ, எந்த காரணத்தினாலையுமே கிடைச்சே ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் தான் ரொம்ப ஜுரத்தில் தப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ முக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பால் ஏன் எங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு நெகட்டிவாக கேட்குறாங்க. குதோன ஹேத்தோஹோ, என்ன காரணத்தால் எங்களுக்கு கிடைக்காது, கிடைச்சே ஆகணும்னு சொல்கிறாங்க. मुक्ताश्च खलु अपि यदि त्रिपुरे भवत्याः स्तन्या आशया स्तनतटं न परित्यजन्ति अस्माकम् उद्भटभवज्वरतापितानाम् आर्द्री भवन्तु वदनानि कुतः न हेतोः नष्ट उपलब्धम् अधिगत्य शिशुं चिरात्मां वात्सल्यविद्रुतहृदः परदेवतायाः क्लित्यत्पयोदरविनिसृतदुग्धबिन्दु निष्यन्दपङ्क्तिः इव दिव्यतिहारयष्टिः. நஷ்ட உபலப்தம், ஒரு நஷ்டமாகிடுது ஒரு பொருளோ என்ன வேணா இருக்கட்டுமே. ஸோ ஒரு பொருள் களைந்து அது அது தொலைஞ்சு போய் அது கிடைத்தது என்றால் அது மாதிரி சிஷும் சிராத் மாம் சிஷு, நான் ரொம்ப நாளைக்கு காணாம போயிட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம், இவ்வளோ நாளைக்கு உன் பக்கமே நான் திரும்பலை, இப்போ நான் திருப்பி உங்ககிட்ட வந்திருக்கேன். அப்படி நான் தொலைஞ்சு போய் கிடைத்த எண்ணெய், சிசுவான எண்ணெய், சிராத் ரொம்ப லேட்டாக அதிகத்தியா அடைந்து. ஸோ அப்படி ரொம்ப நான் தொலைஞ்சு போன எண்ணெய் ரொம்ப நாள் கழித்து அந்த குழந்தையான எண்ணெய் நீ கிடைக்க பெற்று பரதேவதாயாக வாத்சல்ய வித்ருதகிருதக, பரதேவதைக்கு என்ன ஆகிடுது, அப்பா என்னோட குழந்தை கிடச்சி கொடுத்துங்கிற ஆசையில் அப்படியே ஹிருதயம் அப்படியே உருகிறது. திருத்தன திரவம் அப்படியே உருகி போய் வழிகிறது தேவியோடைய ஹிருதயம் வாத்சல்யத்தினால. வாத்சல்ய வித்ருத ஹிருதக, அப்படி வாத்சல்யத்தோடு உன்னுடைய ஹிருதயம் உருகி கிளித்தியத் பயோதர, அப்படியே இது நெஞ்சு நனைஞ்சு போய்டுது. எப்போ தேவிக்கு எப்படி கிருஷ்ணர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது கிருஷ்ணர் வந்துட்டார்னு செய்தி கேட்ட உடனே அவருடைய ஸ்தானத்துலேருந்து பால் ஒழுகித்துன்னு பார்க்குறோம் பாகவத்தில். அதே மாதிரி தொலைஞ்சு போய் கிடச்ச என்ன பார்த்த உடனே பரதேவதைக்கு வாத்சல்யத்தினால அப்படியே பயோதரன்னு பாலை தரிக்கக்கூடிய ஸ்தனங்கள்னு அர்த்தம், மார்பகங்கள். மார்பகங்கள்லேருந்து கிளித்தியத்துன்னு வெற்று ஈரமான வினிஸ்ருத துக்த பிந்து அப்படியே வெளியில் வருது. வினிஸ்ருதம்னா வெளியில் வருது. எனது துக்த பிந்து பால் துளி, அப்படி பால் துளி ஆகப்பட்டது என்னை பார்த்து ரொம்ப ஆசையாக வெளியில் வந்து
நிஷ்யந்த பங்கிஹி இவ. அப்படியே பால் சொட்டு சொட்டு சொட்டா சொட்டா முதல்ல வெளியில் வருதா, ஒவ்வொரு பால் சொட்டும் ஒரு முத்து மாதிரி ஆகி ஹாரயஷ்டிகி தீவ்யதி, அது முத்து மாலையாக ஆயிடுது, ஹார மாலை. ஸோ ஒவ்வொரு பால் துளியுமே முத்தாக வந்து எஷ்டின்னு ஒரு தூணாட்டம் அப்படி கயராட்டம் அப்படி ஆயிடுறது. அப்படி முத்து மாலையாக தீவ்யதி ஒளி பொருந்தி இருக்கிறது உன்னுடைய மார்பகங்களில். ஸோ தேவியோட வாத்சல்யத்தை சொல்கிறேன். எல்லாருக்கிட்டையும் தேவிக்கு அவ்வளோ ஒரு வாத்சல்யம் இருக்குது. नष्ट उपलब्धमधिगत्य शिशुं चिरात्मा वात्सल्यविद्रुतहृदः परदेवतायाः क्लिट्यत्पयोधरविनिसृतदुग्धबिन्दु निष्यन्दपङ्क्तिः इव दीव्यति हारयष्टिः.